மிகப்பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துல தர துடைக்கிற வேலை இருக்கு அப்படின்றது கேள்விப்பட்டு ஒரு நபர் போயிருந்தாரு. அவர்கிட்ட ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்டுட்டு உங்களோட இமெயில் ஐடி சொல்லுங்க அப்படின்னு உள்ள இருக்கிறவங்க கேட்டாங்க. அதுக்கு அந்த நபர் தர துடைக்கிறவனுக்கு எதுக்கு சார் இமெயில் ஐடி, எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னது, இவ்ளோ பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனத்துல வேலை பார்க்க போற, ஒரு இமெயில் ஐடி பத்தி கூட தெரியலையா, நீ வேலைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிட்டாங்க. சம்பாத்தியத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாத அவரு மார்க்கெட்டுக்கு போனாரு. அங்க வெங்காயத்தோட விலை மலிவா இருக்குன்னு தெரிஞ்சு கூட நிறைய வாங்கிட்டு போயிட்டு அந்த வெங்காய வியாபாரத்தை பண்ண ஆரம்பிச்சாரு. கையில கொஞ்சம் காசு நிக்கவே இதையே கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு வெங்காய வியாபாரியா மாறினாரு. கொஞ்ச நாள் போக போக வெங்காயமும் நல்லா விற்க ஆரம்பிச்சு அவரு அந்த ஊர்லயே நம்பர் 1 வெங்காய வியாபாரியா மாறிட்டாரு. இப்போ வருமானம் அதிகமா இருக்கிறதுனால அது பேங்க்ல போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போறாரு. அங்க போனவங்க உங்களோட இமெயில் ஐடி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த நம்பர் இமெயில் ஐடியா, அதை பத்தி எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த பேங்க் ஆபீசர் சொன்னாரா, ஒரு இமெயில் ஐடி பத்தி கூட தெரியாது நீங்க இவ்ளோ பெரிய வியாபாரியா இருக்கீங்க, ஒருவேளை உங்களுக்கு அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சா நீங்க இன்னும் எங்க இருந்திருப்பீங்க அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அந்த வெங்காய வியாபாரி சொன்னாரா, ஒருவேளை எனக்கு இந்த இமெயில் ஐடி பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் இன்னமும் தரையை தான் தொடச்சிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். நமக்கு ஒரு சில வாய்ப்புகள் தட்டி போகுது அப்படின்னா அது நம்மளை விட்டு போறதுக்கான அர்த்தம் கிடையாது. அதை விட இன்னும் பெரிய ஒரு வாய்ப்பு நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ எது நடந்தாலும் அது நல்லதுக்கு நினைச்சு அடுத்தடி முன்னெடுத்து வச்சு போயிட்டே இருங்க. 365 ஸ்டோரிஸ்ல ஸ்டோரி நம்பர் 5.